ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். சுமார் 4 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் எடுத்த வீடியோ. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது 2024 எடுத்த வீடியோ. இப்போ நம்ம 25க்கு வந்துட்டோம். ஆனாலும் இந்த வீடியோவோட மெமரிஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு டே டைமில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விலாகாக ஷூட் பண்ணியிருக்கோம். என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப பெருசாக அன்றைக்கி எதுவும் பண்ணல. பிரியாணி தான் செய்ய போகிறோம். பிரியாணி செய்ய தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க. தெரிஞ்சவங்க நாங்கள் பண்ணுற தப்பை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. பிரியாணி டபராவை சுற்றி ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்தது. சரி, அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணணுங்கிறதுக்காக எதையுமே நாங்கள் எடுத்து வைக்காமல் அப்படியே உட்காந்து இருக்கிற இடத்துல நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பிரியாணிக்கு மெஷர்மெண்ட்டுன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் செய்யும்போது அந்த ஃப்ளோவில் என்ன வருதோ அது அப்படி தான் நான் செய்வேன். இதுக்கு இவ்வளோ தான் போடணும், இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் எதுவும் தெரியாது. ஆனால் அதுக்காக இது வரைக்கும் சொதப்பினதும் கிடையாது. எப்போவுமே அவுட்புட்னு பார்த்தா நல்லா தான் வரும். எல்லா வருஷமும் நாமளே செஞ்சு நாமளே சாப்பிடுவோம். அப்படி இல்லைனா எங்கேயாவது வெளியே போயிட்டு சாப்பிடுவோம். இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்கு டியூஷன் பசங்களை கூப்பிட்டு செய்யலாம். அதுவும் எல்லாருமா சேர்ந்து கிராமங்களில் கூட்டாஞ்சோறுன்னு செய்வாங்கள்ல, அது மாதிரி நம்ம ஒரு பிரியாணி அப்படின்னு செய்யலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதுவும் டபராவில் செய்ய போகிறோம். அதுவும் 4 kg பிரியாணி ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம். அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம். இதெல்லாம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மேரினேட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். தேவையான வெங்காயம், தக்காளி இது எல்லாமே பசங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெங்காயம் ஓரளவாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணணும். இது நமது நாட்டு உட்காந்துருக்கோம். சதமா இல்லை பிரியாணிங்கிறத டவுட்டாக இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிசல்ட்டு 2 daysக்கு அப்புறம் வரும். பிரியாணி செய்கிற ஆட்கள் செஃப் நீங்களும் செய்யலாம். எல்லாரும் பார்க்கலாம். வீட்டில் கேட்டால் எல்லாம் பிரியாணி சாப்பிட்டு சொல்லணும். ஆமாம், அடி பிடிக்க போது பிரியாணி இல்லாம கடைசியாக தக்காளி தொக்கா ஆயிடுச்சு. இட்லி சுட்டு இப்போதான் களத்தில் தள்ளி வருது. ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஏன்னா அங்கங்கே பசங்க பேசுகிறாங்க, அது நல்லா இருக்குது. அதனால் வேண்டாம் அப்படின்னு ஒரிஜினல் வாய்ஸ் அப்படியே வச்சுருக்கேன். நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் இப்போ தான் வருது. சிக்கனை இப்போ போட்டுட்டோம். தண்ணி ஊற்றிடும். கறி குழம்பு தண்ணி ஊற்றுறோம். சுத்தமான மழை பெய்யும் தண்ணி. மழை தண்ணி அல்லனா 10 தான் ஊற்றிருக்கோம் டம்ளர். நம்ம வச்சுக்கோங்க. கறி குழம்பு ரெடி. சாப்பாடு அரிசி அப்படியே போட்டு சாப்பிட்டு. என்ன சாப்பாடு வேணும்? நம்ம ஆளுக்கு தான் அப்படியே சாப்பாடு அரிசி சாப்பிட்டு. வாசனை செம்மையாக இருக்குடா. கறிக்கிற வாசனை தானே. உப்பு கம்மி பக்கெட்டு சாப்பாடு தண்ணி காய்ச்சி பக்கெட்டு பக்கெட்டா உப்பு அதிகமாக போடணுமா? அதான் இல்லைன்னா கூட அப்புறம் வேலை தூங்கிக்கலாம். மற்ற வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஜாலியாக நல்லா தான் இருந்தது. பசங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது. இந்த இடத்துல பேரண்ட்ஸை சொல்லியே ஆகணும். நான் பசங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக அனுப்பி வச்சுருந்தாங்க. அதுக்காக பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ எடிட் பண்ணி போடலை அப்படிங்கிறதுக்காகவே பசங்களுக்கு ரொம்ப நாள் என் மேலே கோவம். பண்ணிட்டீங்களா, எடிட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சூர்யா உட்கார வச்சிருக்கலாம். இட்லி குண்டா இருக்குல்ல, அதை தண்ணி நாள் தூக்கி வச்சுருங்க.
முடிந்து விட்டது. பிரியாணி நாளைக்கு பார்ப்போம். ஆஹா இல்லை இல்லை, ஓகே. தக்காளி சாப்பாடு, தக்காளி சாதம். சூப்பர்டா, செம்மடா. வாவ், ஏஜேஎஸ் டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்ச பிரியாணி. ஆமாம் அக்கா, நான் சொன்னல கரெக்டாக இருக்குன்னு. அக்கா அக்கா நான் சொன்னேன்லக்கா கரெக்டாக இருக்கும்னு. கரெக்டாக இருக்கும்ல. நல்லா இருக்கும்க்கா, ஒரு பக்கம் வெந்ததை ஒரு பக்கம் நம்ம இடத்த ரெடி பண்ணணும். சரியா? ஒண்ணு போல அழகா இருக்குல்ல? சம்பளம் செய்ய தெரியுமான்னு வேற கேட்டீங்களா? என்ன அவுட்புட் வந்து நமக்கு இப்ப சிக்கன் பிரியாணி தான் வந்திருக்கு. இதுல ஆமா, தக்காளி சாதம் இல்ல, பாஸ் பண்ணிட்டோம். சிக்கன் பிரியாணி தான். கூட முட்டை முட்டை தெரியுது. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு முட்டை வித் பிரியாணி. என்ன பண்றீங்க குயின்ஸ்? குயின்ஸ் என்ன பண்றீங்க குயின்ஸ்? நே ஒழுங்கா உட்காரு. இந்த பாப்பா முதல்ல செய்யற வேலை இதெல்லாம் ரக்கம். இவன் ஒருத்தன் ஹார்ட். ஏன்னா கொஞ்சம் இலையில தண்ணி ஊத்துறா. பாப்பா தான் நீ குட் கேர்ள். இங்க 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 தண்ணி இல்லையா? ஏய் வைங்கடா, எல்லாம் டைம் ஆகுது. ஏன் மெதுவா மெதுவா இலைய விட்டு ஓடுது. ஏடா சிக்கன் பிரியாணி மட்டும் சொன்னா எப்படிடா? பக்கத்துல சைட் டிஷ் வேணும்ல. வைங்கடா வைங்கடா, எல்லாருக்கும் வச்சுடு. அவங்களுக்கும் வச்சுடுறேன். ஏ பாப்பா, அவங்க 2 பேரும் சாப்பிட. ஓகே ஓகே டன். இளங்கோ தயிர் நிறைய வேணுமா கொஞ்சமா வேணுமா? அவனுக்கு அந்த குண்டானே வேணும். கௌசிக் சாப்பிட மாட்டான். இதற்கு பேர் தான் தக்காளி சாதம். முதல்ல சாப்பிட்டு வாங்க அக்கா, அவங்க சாப்பாடு கம்மியா வைங்க. நீ அடுத்ததுல வச்சுக்கோ. தோக்கினோ பாப்பாவே சாப்பிட உட்காந்துட்டாங்க. பாப்பா என்ன அந்த மூலையில உட்காந்துருக்கேன்? சாப்பிட்டோம் சாப்பிட்டோம். ரெண்டுமே ஏமாத்திரும். ரெண்டும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டுருக்கோம், நமக்கு கெஸ் பண்ண முடியாது. இவளுக்கு ஒரு பக்கத்துல புதிய பாருங்க. ரெண்டு முட்டை கண்டா ஒரு முட்டை. பாப்பா எதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போங்க. பாப்பா முட்டை எடுத்துக்கோங்க. ஏய் அவ இலை எடுத்து வரேன். எடுத்து தரேன். ரெண்டு பக்கம்
சாப்பாடு நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்லா தான் இருந்தது. பசங்க எல்லாருமே சொன்னாங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அக்கா பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. கிருஷ்ணா ஃபேமிலி வந்திருந்தாங்க. இல்லை அது இப்போவே என்ன பண்ணுவா? நான் தான் கற்றுக்கிறேன். இப்போ யார் டான்ஸ் பாருங்க. போடுறோமா யூடியூப்ல அவங்கள. அப்படியே அவங்களோட டின்னர் முடிச்சுட்டு பக்கத்தில் எங்கள் அக்கா வீடு இருக்குது, அங்கே பட்டாசு வெடிக்கிறதுக்கு அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு ஜாலியாக வெடிச்சிட்டு அப்படி தான் இந்த டே முடிஞ்சது. பாப்ஸ் பாப்ஸ் இங்கே பாரு சத்து. ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய். பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல, முடிஞ்சால் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.